வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கேரட் தோசை. கேரட் தோசை செய்யறதுக்கு இப்போ அரை கப்பு இட்லி அரிசி, அரை கப் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுலேயே காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைக்கணும். இதை ஆல்ரெடி 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நான் 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 5 அந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதோட கேரட், கட் பண்ண கேரட்டு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் சீரகம், புளி, 1/4 கப்பு தேங்காய், தோசைக்கு தேவையான உப்பு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ரொம்ப நைஸாக அரைக்கல, நான் குறைக்குறவங்க அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம தவா வச்சு ஊற்றி எடுத்துடலாம். இப்போ தவா நல்லா காஞ்சிச்சுங்க. இதில் கேரட் தோசையை ஊற்றிக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் வேணாம், ரொம்ப கனமாகவும் வேணாம், மீடியமாக தேய்ச்சா போதும். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் தீயில் வச்சுருக்கேன். இதை நான் கேஸை மீடியம்லேயே வேகட்டும். ஒரு பக்கம் வெந்தோன்னா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் செவந்துச்சு, திருப்பிக்கலாம். கேரட்டில் எல்லா சத்துக்களுமே அடங்கியிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அதனால் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த தோசை கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதன் மூலிமா அவங்களுக்கு கேரட்டில் இருக்க விட்டமின் ஏ சத்து எல்லாமே கிடைக்கும். இது ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு, திருப்பி போட்டிருக்கோம். இந்த பக்கமும் கொஞ்சம் லேசாக செவக்கட்டும். இப்போ மறுபக்கமும் செவந்துருச்சு. இப்போ நமக்கு சுவையான கேரட் தோசை ரெடி. கேரட் தோசை இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இதை நான் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேன். நீங்கள் கார சட்னி கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.